என்ன ஸ்வேதா சொல்லும் வெளியில வந்து இப்படி உட்காந்துருக்க? என்ன என் மேல எதுவும் கோவமா இருக்கியா? சாரி, உன்னை கோயில் கூட்டிட்டு போலான்னு தான் பார்த்தேன். உன்னை முன்னாடி போக சொல்லிட்டு பின்னாடி வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள ஒரு வேலை வந்துச்சுடி, அவசரமா கிளம்பி போயிட்டேன். என்னடி என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி பேசாம இருக்க? நான் பேசிக்கிட்டு தானே இருக்கேன், பதில் கூட சொல்லாம உட்காந்துருக்க. என்ன ஸ்வேதா, கோயிலுக்கு கூட்டிட்டு போலேன்னா கோவமா? நீ தானே நானே போய்க்கிறேன்னு சொன்னேன். அப்படி கூட மனசு கேட்காம உனக்கு தெரியாம வரலான்னு தான் பார்த்தேன். அதுக்குள்ள முக்கியமான வேலை வந்துருச்சு. உன்கிட்ட சொல்லாம கூட கிளம்பி போயிட்டேன். எனக்கு தெரியும் நீ கோவமா தான் இருப்பேன்னு, ஆனா எந்த இருக்கு இருப்பேன்னு எனக்கு தெரியாது. என்னடி பேசிட்டே இருக்கேன், டக்குன்னு மூஞ்சியை திருப்பிட்டேன். இங்க பாரு ஸ்வேதா, இப்ப எதுக்கு மூஞ்சியை திருப்பிக்கிட்டு இருக்க? நான் பேசிக்கிட்டு தானே இருக்கேன், அதான் சாரி கேட்கறேன்ல. திரும்ப முதல்ல சொல்லுங்க ராகுல், இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்க மேல கோவமா இருக்கமான்னு தெரியணும், அவ்வளவுதானே. நான் யார் மேலேயும் கோவமா இல்லை, நான் சும்மா தான் இப்படி உட்காந்துருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருந்தா போய் பாருங்க, இல்லைன்னா வேற யாரையாச்சும் முக்கியமா மீட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதை எதுவும் மறந்துருப்பீங்க, போய் பாருங்க. நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. என்னடி லூஸ் மாதிரி பேசுற? ஆஃபீஸில் பார்க்க வேண்டியவங்கள நான் பார்த்துட்டு வந்துட்டேன். இங்கே வந்து நான் யாரை பார்க்க வரேன்? பார்க்க வேண்டிய ஆள் நீனே மூஞ்சியை திருப்பிக்கிட்டு இருந்தா நான் யாரை போய் பார்க்கறது சொல்லு? இங்க பாருங்க ராகுல், சும்மா பாசம் இருக்க மாதிரிலாம் ஒன்றும் நடிக்க வேணாம். எல்லாரை பற்றியும் நல்லா தெரிஞ்சு போச்சு. நமக்கு நம்ம மட்டும்தான், மற்றவங்க யாரையும் நம்பக்கூடாது. அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொருத்தங்க நல்லா பாசமா எப்படி இருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி எனக்கு அமைஞ்சிட்டீங்க. நான் கொடுத்து வச்சவ அப்படின்னு ஏதேதோ தேவையில்லாத கற்பனை எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் எல்லாம் வேஸ்ட்டுன்னு இன்னைக்கு தான் மொத்தமாக தெரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்குறேன். அடியே மண்டையில் நட்டு எதுவும் லூஸாக போச்சா என்னடி? கொஞ்சம் டைட் பண்ணி வச்சுக்க. காலைல நல்லா பேசினேன், கோயிலுக்கு கிளம்ப போறேன் அப்படி இப்படின்னு ஆச்சா உச்சான்னு கத்துனேன். இப்போ வந்து பார்த்தா என்னடி இப்படி பேசுற? அன்னியன் மாதிரி திடீர்னு மாறுற. என்னடி ஆச்சு உனக்கு? ஹாஸ்பிட்டல் போலாமா? என்ன ராகுல், என்ன பைத்தியம் சொல்றீங்களா? நீங்க சொல்றது கரெக்டு தான், நான் பைத்தியம் தான். யாரு என்ன எப்படின்னு தெரியாம எல்லாரையும் நம்பிக்கிட்டு இருந்த பாருங்க, நான் சரியான பைத்தியம். அதனால நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். ஹாஸ்பிட்டல் தானே, நானே போய் பாத்துக்கிறேன். என்ன இவ இன்னைக்கு ஒரு மாதிரியா பேசுறா? என்ன நடந்துச்சு? சண்டை போடுற அளவுக்கு அப்படி ஒன்றும் நடக்கலையே. இவகிட்ட சொல்லாம ஆஃபீஸ் போயிட்டேன், கோயிலுக்கு கூட்டி போயில. அம்புடுத்தான், சாமி அங்கேயே தானே இருக்க போகுது. அதுக்கு போய் தாம் தக்கா தைய தக்கான்னு குதிக்கிறா. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, இப்படிலாம் பேச மாட்டாளே. சரி செல்லம் வா, எதுவாக இருந்தாலும் நம்ம ரூமில் போய் பேசிக்கலாம். பார்ட்டிலாம் பார்த்தா சங்கடப்படுவாங்க. இல்லை ராகுல், ரூமுக்கு நான் வரதா இல்லை. நான் இனிமேல் பாட்டியோட படுத்துக்கலான்னு இருக்கேன். ரூமில் நீங்களே போய் இருங்க. நான் இருந்தால் உங்களுக்கு டிஸ்டர்பாக வேற இருக்கும். நான் இல்லைன்னா உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கதவையும் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். நான் வந்து கதவை தட்ட கூட மாட்டேன், திறந்து கூட வச்சுக்கோங்க. நான் இருந்தால் தான் யாராச்சும் வருவாங்க, இல்லைன்னா இங்கே யாரும் வரமாட்டாங்க. உங்களுக்கு இஷ்ட மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரீயாக இருந்துக்குங்க. ஏண்டி கோயிலுக்கு கூட்டிட்டு போலேன்னு சப்ப காரணத்துக்காக வாடி இப்படி கோச்சிக்கிட்டு இருக்க? ராகுல், நீங்க எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேல என் வாயை கிளறாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இவன் என்ன இப்படி பேசிட்டு போறா? இவ பேசுனதுக்கும் நான் பேசுனதுக்கும் சம்பந்தமே இல்லையே. நான் ஒன்று சொன்னா இவ எதையும் மனசுல வச்சு சொல்லிக்கிட்டு போறாளே. என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கலையே. ஸ்வேதா எதுவும் இல்லாம இப்படி பேச மாட்டா. என்ன ஏதுன்னு சொன்னாதானே நமக்கு தெரியும். புரிஞ்சு புரியாத மாதிரி பேசுறா. இவளை வச்சுக்கிட்டு சரி, ஏதோ கோபத்தில் இருக்கா, நாளைக்கு சரியாயிருவா, பார்த்துக்கலாம். நம்ம இதை யாருக்கிட்டாச்சும் சொல்லி பெரிய பிரச்சனையாக்க வேணாம். அவள் ஏதாச்சும் மூட் அவுட்டில் இருப்பா. என்ன மூட் அவுட்டு? எல்லாம் ஒருத்தி வந்திருக்காளே, அவளால் தான் இருக்கும். காலையில் சரியாயிருவா, காலைல பேசிக்கலாம். நம்ம நினைச்சதெல்லாம் ஈஸியா நடக்குது. காலையில நான் போட்ட பொருள் ஸ்வேதா மறந்துட்டா போலயே. நான் பேசினதை வச்சு ராகுல் என் கூட தான் இருக்கேன்னு தப்பு கணக்கு போட்டுட்டா. பாவம், இதுக்கு தானே நான் ஆசைப்பட்டேன். இப்போ இவங்க சண்டை போடுறத பார்க்கும்போது மனசு குழுன்னு இருக்கு. எப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல இதையே மெயின்டைன் பண்ணா டிவோர்ஸ்ல போய் தான் முடியும். ராகுல் தனியா இருப்பேன். நான் பேசி ராகுலை கரெக்ட் பண்ணிட வேண்டியதான். இங்க வர்ற வரைக்கும் பிரிச்சு விடுற ஐடியால தான் வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பிரிச்சு விட்டு நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலான்னு தோணுது. எப்படியோ நமக்கு நல்லது நடந்தா சரிதான். இவங்களை பிரிக்கிறதுலாம் சப்ப மேட்ரு. இதுக்கெல்லாம் என்னைய கூப்பிட்டு சரி இருக்கட்டும், என்னாலதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் ஈஸியா பண்ண முடியும்.
இந்த பூஜா உன்னை நினைச்சா முடிக்காம விட மாட்டான். அதே மாதிரி தான் இந்த ராகுல். என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், இந்த ராகுலை கல்யாணம் பண்ணி நான் அப்படியே செட்டில் ஆயிடணும். இந்த ஸ்வேதாலாம் சும்மா டம்மி பீஸ், ஒரு ஊது ஊதுனா பறந்து போயிடுவா. அந்த அளவுக்கு தான் இருக்கா, ரொம்ப வீக்கா இருக்கா. ராகுல் மேல நம்பிக்கையே இல்லை, அது நமக்கு வசதியா போச்சு. மீரா, இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த நாளுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். முன்னாடியெல்லாம் இந்த நாள் ஈஸியாக வந்துடும், ஒன்றும் தெரியாது. ஆனால் உனக்கு தலையில் அடிபட்டு எல்லாத்தையும் மறந்ததுலேருந்து இந்த நாள் வராதான்னு எத்தனை நாள் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ தான் என்னை புரிஞ்சுக்கவே இல்லை மீரா. ஆனால் இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது, பிரிக்கவும் கூடாது. இனிமேல் உன்னோட பிரிவை என்னால் தாங்கவே முடியாது மீரா. சரி விடுங்க மாமா, முடிஞ்சதே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா எல்லாம் சரியாக வந்துடுமா? இப்போ தான் எல்லாம் சரியாயிடுச்சுல, இனிமே ஒரு பிரச்சனையும் ஆகாது. நானே உங்களை மறந்துட்டேன்னு நினச்சா எனக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா? நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது நான் உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன்னு. சாரி மாமா. சாரி சொன்னா எல்லாம் சரியாயிருமா? எத்தனை நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன், சாப்பிடாம கூடலாம் இருந்திருக்கேன் தெரியுமா மீரா? அதான் சாரி சொல்கிறல்ல, என்னை மன்னிக்க மாட்டீங்களா? சும்மா வாயாலே சாரி கேட்டா நான் எப்படி மன்னிக்கிறது கொஞ்சம் யோசிக்க தானே செய்வேன். நீ சாரியை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கேட்டால் வேணா சீக்கிரம் மன்னிக்கலாம். என்னடி நான் சொன்னது புரிஞ்சுட்டா இல்லையா? என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். சாரியை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கேட்டா மன்னிக்கலான்னு சொன்னேன், இப்போவாச்சும் புரிஞ்சுச்சா? இல்லையே, எனக்கு ஒன்றும் புரியலையே. சாரின்னு தானே கேட்பாங்க, சோரி நான் கேட்பாங்க. மீரா, உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா நீ புரியாத மாதிரி என்கிட்டே நடிக்காத, சரியா? யாரு நான் நடிக்கிறேன்னா? எனக்கெல்லாம் நடிக்க தெரியாதுப்பா. சத்தியமா சாரிய வேற மாதிரி எப்படி கேட்குறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. நீங்கள் சொன்னா தானே தெரியும். ஓ, மேடம்க்கு என் வாயால சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க இல்ல? ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி வருமா? ஏதாச்சும் தெரியலைனாலும் சொல்லி தருவீங்க. நீ இன்னைக்கு ஏதோ ஒரு மூடில் தாண்டி பேசுற. இல்லை மாமா, நல்லா தான் பேசுகிறேன். சரி, எப்படி சாரி கேட்கணும் சொல்லுங்கள். சட்டுப்புடன் சாரி கேட்டால் தான் உங்களுக்கு கோவம்லாம் இறங்கும். சொல்லிட்டா போச்சு. வாயால சொல்லணுமா இல்லை செஞ்சு காமிக்கணுமா? எனக்கு வாயால் சொல்கிறத விட செஞ்சு காமித்தா தேவலன்னு தோணுது. அடியே, நீ சரியான ஆளு தாண்டி. சரி, சொல்லி கொடுக்கலன்னா போங்க, எனக்கு ரொம்ப நட்டமாக போச்சு. அடியே இருடி, உனக்கு சொல்லி தானே கொடுக்கணும். இந்த சொல்லி கொடுத்துட்டா போச்சு. சே, எல்லாம் கனவா? கனவு கூட எவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது நிஜத்தில் நடந்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் நிஜத்தில் தான் நடக்குமான்னு தெரியல. மீரா இப்போ மனசு மாறின மாதிரி தான் இருக்குது. அது அப்படியே கண்டினியூ ஆகணும். இல்லைன்னா அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரணும். அப்போ தான் என்னை பற்றி புரிஞ்சுப்பா. இல்லைன்னா நம்மளை பற்றி கண்டிப்பாக புரிஞ்சுக்க மாட்டா. அது கூட அந்த சிவா பை எதுவும் வந்துட்டானா, மறுபடியும் மனசை மாற்றிட்டானா, அவ்வளோதான். என்னோட மீராவை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவேன். அது நடக்கக்கூடாது. அதை நான் நடக்கவும் விட மாட்டேன். ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும். மீராவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர்றதுக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் என்னை தான் வந்து கேள்வி கேட்பா. நானே மறந்துட்டான்னு என்னை எதுக்கு மாமா விட்டேன்னு என்ன தானே கேட்பா. அதனால நடக்கவே கூடாது. சிவா மறுபடியும் வந்து அவள் மனசை மாற்றுறதுக்குள்ளே நம்ம தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும். என்னோட மீராவை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். சின்ன வயசுலேருந்து என் மனசில் இருந்தவ திடீர்னு இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுக்க முடியுமா? அதுவும் நல்லவனாக இருந்தால் கூட பரவாயில்ல, சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துடலாம். அதுவும் ஒரு புறம்போக்கு அயோக்கியனுக்கு நான் விட்டு கொடுத்துருவேனா? என்னோட மீரா எனக்கு மட்டும்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை இப்படியே விடக்கூடாது. விட்டோம் நம்ம மீராவோட கனவுல தான் குடும்பம் நடத்தணும். என்ன மீரா, என்னை மன்னிச்சிட்டல்ல? என் மேலே எதுவும் கோவம் இல்லைல்ல மீரா? என் மேலேயோ அம்மா மேலேயோ உனக்கு எதுவும் கோவம் இல்லைல்ல? என்ன சிவா, நான் தான் இல்லைன்னு எத்தனை தடவை தான் சொல்கிறது? வந்ததுலேருந்து அதான் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கோவம் இருந்தா இப்படி உங்கள் கூட பேசிக்கிட்டு இருப்பேனா? இல்லை, கோவம்லாம் எனக்கு போயிடுச்சு. அதுவும் ஆன்டிக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கோவப்படுறதுக்கு நான் என்ன லூஸா சொல்லுங்க? இல்லை மீரா, எதுக்கும் கேட்டுக்குன்னு. அப்புறம் என் மனசில் ஒன்று இருக்குது. நான் சொன்னால் நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. பரவாயில்ல சிவா,
சொல்லுங்க, நான் தப்பாலாம் ஒன்றும் நினைக்க மாட்டேன். இல்லை மீரா, அம்மாக்கும் வர வர உடம்பு சரியில்லாமல் போகுது. ஒரு ஆள் வச்சு பார்த்துக்கலாம். இருந்தாலும் அவங்க வேலைக்கு வரவங்க அப்படிலாம் நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. ஆல்ரெடி ஒருத்தவங்கள வச்சுருந்து இங்கே மறுபடியும் முடியாமல் வந்துருச்சு. அவங்க சம்பளத்துக்கு வரவங்க மெனக்கெட்டு பார்க்க மாட்டாங்க. அதனால கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் மருமக நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு அம்மாவே சொன்னாங்க. அதான் மறுபடியும் நம்ம கல்யாணத்தை பற்றி உன்கிட்ட பேசலான்னு நினச்சேன். ஆனால் நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. நீ எதுவாக இருந்தாலும் சொல்லிடு மீரா, நான் அப்படியே போய் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். நீ எது சொன்னாலும் எனக்கு ஓகே தான். நான் எதுவும் தப்பாலாம் உன்னை நினைக்க மாட்டேன். என்ன மீரா இவ்வளோ யோசிக்கிற? எதுவாக இருந்தாலும் சொல்லிடு. ஆமாம் இல்லை எது சொன்னாலும் எனக்கு ஓகே தான். என்ன இவ இன்னும் யோசிச்சுட்டே இருக்கா? ஒருவேளை வேணான்னு சொல்லிடுவாளா? முன்னாடி நடந்தது மனசில் வச்சுக்கிட்டு. அப்படி இருந்தா நம்ம கூட வெளியில் வரமாட்டாளே. என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. இல்லை சிவா, திடீர்னு இப்படி கேட்டால் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு தடவை பட்டதே போதும்னு தோணுது. அப்போவே நீங்கள் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. உங்கள் அம்மாவுக்கு முடியலன்னா எனக்கு முதல்ல சொல்லியிருக்கணும். அதை நீங்கள் சொல்லவே இல்லை. என்னை யாரோ ஒருத்த மாதிரி நினச்சிட்டீங்க. இப்போ உங்ககிட்ட பேசுகிறேன்னா முன்னாடி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிற அந்த ஐடியா அப்போல்லாம் இல்லை. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுகிறேன். கல்யாணத்தை பற்றி இப்போதைக்கு என்னால் எதுவும் யோசிக்க முடியாது. சரி மீரா, பரவாயில்ல விடு. நான் உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு தான் கேட்டேன். அதுவும் அம்மா கேட்க சொன்னாங்க. அதனால தான். மற்றபடி நான் உன்னை எதுவும் கம்பல் பண்ணலாம் இல்லை. சரி சிவா, உனக்கு எதுவும் மன வருத்தம் இல்லைல்ல? இல்லை மீரா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சிவா, நம்ம இப்படியே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். வா போகலாம். என்ன இவ திடீர்னு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டா? நான் எவ்வளோ நம்பிக்கையில் வந்தேன். நம்ம கூப்பிட்டோன்னு வர்றா, பழைய மாதிரி வந்துட்டா, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பா. கல்யாணம்னு சொன்னோன்னு கொஞ்சம் யோசிச்சாலும் ஒத்துக்குன்றவால நினச்சி வந்தேன். ஆனால் என்னை இவ இப்படி பல்ட்டி அடிக்கிறா. கொஞ்சம் கேப் விட்டது. அன்னைக்கு அந்த அசோக்கால எல்லாம் போச்சு. சொத்து இல்லைன்னு தெரிஞ்சு கொஞ்சம் பல்ட்டி அடித்தது. இப்போ நமக்கே இவ பல்ப்பு கொடுக்குறா. சரி சரி, கொஞ்சம் விட்டு பிடிப்போம். என்ன பண்ணுறது? எந்த பொண்ணுக்கிட்டே நான் இப்படி கெஞ்சினதே இல்லை. என்ன பண்ணி தொலைய? இவகிட்ட பின்னாடியே லூன்னு சுற்ற வேண்டியதாக இருக்குது. கவியெல்லாம் ஈஸியாக கரெக்ட் பண்ணி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவகிட்ட ஒன்றும் இல்லைன்னு. கொஞ்சம் பொறுமையாக அவகிட்ட டீல் பண்ணியிருக்கலாம். சரி, மீராக்கிட்ட எல்லாம் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட வர்றதுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இவளை மட்டும் எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம். இந்த தடவை சொத்து வெளியில் போகாமல் நமக்கு வர மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணிடலாம். தடவை தான் சொதப்பிச்சு. இந்த தடவை சொதப்பக்கூடாது. இவளை கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். இல்லைன்னா நமக்கு எதுவும் கிடைக்காது. இப்போதைக்கு அந்த கவி வாயை திறக்க மாட்டா. அவள் வாயை திறக்கிறதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிடணும்.